ஏய் வாய் மூடு. அக்கா ஏய் நீ அங்கேயே நில்லு. உன் கூட இருக்கா பாரு, அவளை மட்டும் அனுப்பி வை. என்ன அப்படி பாக்குற? இவ உயிரோட வேணுமா வேணாமா? கொன்றுவேன். வேண்டாம், அவளை எதுவும் பண்ணிராத. முதல்ல அவளை அனுப்பு. முதல்ல நீ அவளை என்கிட்ட அனுப்பு, அப்புறம் நான் அனுப்புறேன். அக்கா நீங்க வர்ஷினி அக்கா கல்யாணத்தை நிப்பாட்டுங்க. என்ன பத்தி கவலைப்படாதீங்க. கங்காவை இங்க இருந்து முதல்ல கூட்டிட்டு போங்க அக்கா. ப்ளீஸ் கா. சுத்தம் போட்டேன்னா கொன்றுவேன் உன்னை. இல்ல பிரியா, என்னால நீ ஒரு ப்ராப்ளம்ல இருக்கும்போது உன்னை தனியா விட்டுட்டு நான் எப்படி போவேன்? அந்த மாதிரி சுயநலமான ஆள் நான் கிடையாது. அக்கா நீங்க கிளம்புங்க அக்கா. ஐயோ கொஞ்சம் அமைதியா இரு பிரியா. நீ ஏய் முதல்ல நீ அவளை அனுப்பு. முதல்ல பிரியாவை அவுத்து விடு. ஏய் மாத்தி மாத்தி பாசத்தை புரிஞ்சுக்கிட்டு இருக்காம அவளை இங்க அனுப்பிட்டு உயிரோட இங்க இருந்து போறதுக்கு வழியா பாருங்க. நான் கங்காவை அனுப்பிட்டு நீ பிரியாவை அனுப்பலனா முதல்ல நீ பிரியாவை அவுத்து விடு. நான் கங்காவை அனுப்புறேன். நான் அனுப்புறேன், நீ அவளை அனுப்பு. கயிறை ஒத்துடு. கங்கா இத வச்சுக்கோங்க. எப்ப நான் உங்களை பேர் சொல்லி கூப்பிடுறேனோ அப்போ இந்த கத்தியை யூஸ் பண்ணுங்க. ஏய் இரு. பிரியா வா. அவளை அனுப்பு. நீ முதல்ல பிரியாவை அனுப்பு. வா. கங்கா இல்லம்மா, இவ சொல்றத நம்பாதீங்கம்மா. இவ யாருன்னு எனக்கு தெரியாது. அட பாவி, என்னையா யாருன்னு தெரியாதுன்னு சொல்ற? மேடம் இவனை நம்பாதீங்க. என்ன மாதிரி நிறைய பொண்ணுங்களோட வாழ்க்கையை இவன் ஸ்பாயில் பண்ணிருக்கான். இவன் ஃப்ராடு. இல்ல இல்லம்மா, இது எல்லாமே இசையோட பிளான். என்னது? இந்த பொம்பளை பணம் கொடுத்து கூட்டிட்டு வந்து எனக்கு எதிராக சதி பண்றாங்க. எங்க இங்க என்னங்க நடக்குது? எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. அம்மா இதுல ஏதோ சதி இருக்குமா? நான் வர்ஷினி கழுத்துல தாலி கட்ட கூடாதுன்னு என் மேல அபாண்டமா பழி போடுறாங்க. நம்ம வசமா மாட்டிக்கிட்ட போல இருக்கு. ஐயோ இப்ப என்ன பண்ண போறோம்? அதான்க்கா எனக்கும் ஒன்னும் புரியல. அந்த கங்காவை கொண்டு வந்து நிப்பாட்டிட்டானேக்கா. இதை நான் எதிர்பார்க்கவே இல்ல. கொஞ்சம் அமைதியா இருங்க, நானே ஏதாவது யோசிக்கிறேன். என்னங்க இது? சுபத்ரா, இவன் நம்ம பையன் அசோகா இல்லையான்னு டாக்டர் மித்ராவுக்கு தெரியும்ல. அவங்கள கூப்பிடு. அவங்க வந்து சொன்னா உண்மை என்னன்னு தெரிஞ்சிடும். வா வா. அம்மா அப்பா, நான் சொல்றத நீங்க நம்பலையா? நான் தான்ப்பா உங்க பையன் அசோக். இசை இந்த பொம்பளை கூட்டிட்டு வந்து பொய்யா ஒரு டிராமா பண்ணிட்டு இருக்கா. இந்த பொம்பளை எனக்கு தெரியாதுப்பா. இல்ல மாமா, இவ சொல்றது பொய். இவ உங்க மகனே இல்ல. உங்களோட உண்மையான பையன் அசோக் இவங்க கடத்தி வச்சிருக்காங்க. ரவுடிங்க கஸ்டடியில இருந்து அவரை கொலை பண்ண பாத்துருக்காங்க. அந்த உண்மையான அசோக் விஷால் தான் காப்பாத்தி ஹாஸ்பிடல்ல சேர்த்திருக்காரு.
இவன் உங்க மகனே இல்ல. உங்களோட உண்மையான பையன் அசோக் இவங்க கடத்தி வச்சிருக்காங்க. ரவுடிங்க கஸ்டடியில இருந்து அவரை கொலை பண்ண பாத்துருக்காங்க. அந்த உண்மையான அசோக் விஷால் தான் காப்பாத்தி ஹாஸ்பிடல்ல சேர்த்திருக்காரு. அக்கா என்னக்கா அசோக விஷால் காப்பாத்திட்டானா? அவன் செத்துட்டான்னு என்கிட்ட சொன்னாங்களே, இதுவும் போச்சா? அட கடவுளே, அவன் எப்படியும் செத்துருவான்னு அசோக் கிட்ட எல்லாத்தையும் உணரி வச்சுட்டனே. அக்கா இப்ப என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியலக்கா. ஏய், நான் தான் அப்பவே சொன்னல, நீ அவன்கிட்ட இவ்வளவு பேசிருக்கவே கூடாது. இப்ப பாரு, நம்ம தான் புலம்பிட்டு இருக்கோம். அவன் உயிரோட வருவான்னு நான் என்ன கனவு கண்டேன். ஆமா, இந்த பேச்சுக்கெல்லாம் ஒண்ணும் குறைச்சல் இல்ல. உண்மையான அசோக் வந்தா என்ன ஆகுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. என்னங்க, இவ பேசுறத கேட்க கேட்க எனக்கு ஒரே பதட்டமா இருக்குங்க. ஏய் சை, என் பொண்ணுக்கு என்ன நல்லதும் நடக்க கூடாதுன்னு எப்ப பார்த்தாலும் நினைச்சிட்டே இருப்பியா நீ? அதுக்குதான் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் கொண்டு வந்துட்டு இருக்கியா? ஐயோ சித்தி, நான் சொல்றது கொஞ்சம் நம்புங்க. இவன் அசோக் இல்ல, இவன் ஒரு ஃப்ராட். நம்ம வர்ஷினி இவனுக்கு கட்டி வச்சா வர்ஷினியோட வாழ்க்கையே கெட்டு போயிடும் சித்தி. இவன் தப்பானவன். சம்பந்தி, இவ இப்படிதான் டிராமா பண்ணுவா. இவளை நம்பவே நம்பாதீங்க. உங்க பையன் அசோக் வர்ஷினி கழுத்துல தாலி கட்டட்டும். இவளை நாம அப்புறம் கவனிச்சுக்கலாம். அம்மா, சித்தி, நீங்க புரியாம பேசாதீங்க. வர்ஷினி கழுத்துல இவனை தாலி கட்ட நான் விடவே மாட்டேன். இவன் ஒரு ஃப்ராட், ஏமாத்துக்காரன். ஏய், திரும்ப திரும்ப போய் சொல்லாத. அத்தை ப்ளீஸ், அத்தை ப்ளீஸ், என்ன நம்புங்க. நான் சொல்றது சத்தியமா உண்மை. நான் நம்பவே மாட்டேன். நீ சொல்றதெல்லாம் போய்.